கர்த்தாவே, தேவர்களில் உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? கர்த்தாவே, தேவர்களில் உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? செங்கடலை நீர் பிளந்து உந்தன் ஜனங்களை நடத்தி சென்றீர். செங்கடலை நீர் பிளந்து உந்தன் ஜனங்களை நடத்தி சென்றீர். நீர் நல்லவர், சர்வ வல்லவர், என்றும் வாக்கு மாறாதவர். நீர் நல்லவர், சர்வ வல்லவர், என்றும் வாக்கு மாறாதவர். உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? டியர் ஃப்ரெண்ட்ஸ், அன்பின் வாழ்த்துக்கள். ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே உங்களை வாழ்த்துகிறேன். நாம் வழிபடுகிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நிகரற்றவர், சர்வ வல்லவர். அவருடைய பாடுகளும் மரணமும் ஒருவேளை ஒரு பலவீனத்தை நமக்கு காண்பித்தாலும் அந்த பலவீனம்தான் நம்மை பலப்படுத்துகிறது என்பதை கொரிந்து சபைக்கு எழுதும் பொழுது 1 அதிகாரத்திலே பவுலடியார் மிக தெளிவாக அதை கற்றுக் கொடுக்கிறார். நாம் ஏற்கனவே தியானித்தபடி 1 கொரிந்தியர் 1 அதிகாரம் 18வது வசனத்தில் சிலுவை பற்றிய உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமாயிருக்கிறது, ரட்சிக்கப்படுகிற நமக்கோ அது தேவ பலனாயிருக்கிறது. அப்போ 2 விதங்களிலே சிலுவையை பார்க்கும் பொழுது 2 விதமான காரியங்கள் வெளிப்படுகிறது. ஒன்று, தெய்வீக ஞானத்தினாலே சிலுவையை பார்க்கும் பொழுது தேவ பலன் கிடைக்கிறது. என்னுடைய சுய உலகத்தின் ஞானத்தினாலே நான் பார்க்கும் பொழுது சிலுவை பைத்தியமாயிருக்கிறது. இந்த பகுதியில் ஞானம் என்கிற வார்த்தை 8 முறை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது இந்த 1 அதிகாரத்தில். இந்த எந்த ஞானத்தை குறித்து ஆண்டவர் சொல்லும் பொழுது தெய்வீக ஞானத்தை குறித்து சொல்கிறார். அது தெய்வீக ஞானத்தை நம்ம பயன்படுத்தலைன்னா, என்னுடைய சுய ஞானத்தை பயன்படுத்தி ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பார்த்தீங்கன்னா அது நெகட்டிவான அப்ரோச்சை தான் கொடுக்குது. அதைத்தான் யூதர்கள் பார்த்தார்கள் என்று சொல்லி நாம் 1 அதிகாரம் 1 கொரிந்தியர் 1 அதிகாரம் 23வது வசனத்தில் வாசிக்கிறோம். நாங்களோ சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை பிரசங்கிக்கிறோம் அப்படின்னு பவுலடியார் சொல்கிறார். என்னுடைய பிரசங்கம் பூரா சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்து தான், வேறு எதுவும் இல்லை. ஆனால் அது யூதருக்கு இடரலாக இருந்தது, கிரேக்கருக்கு பைத்தியமாக இருக்கிறது. யூதருக்கு ஏன் இடரலாக இருக்கிறது? ஃபஸ்ட்டு இன்றைக்கி நம்ம பார்க்குறது, சிலுவை யூதர்களுக்கு இடரலாக இருக்கிறது. இன்றைக்கு எனக்கு இடரலாக இருக்கிறதா? யூதர்களை பொறுத்தவரையில் பழைய ஏற்பாட்டு காலங்களில் அநேக அடையாளங்களையும் அற்புதங்களையும் ஆண்டவர் அவர்களுடைய வாழ்க்கையில் செய்திருக்கிறார். செங்கடலை பாடின பாடலை போல் செங்கடலை பிளந்து எகிப்திலிருந்து அவங்களை வரவழைச்சார். மன்னாவை பொழிய பண்ணினார். யோர்தானை திறந்து வழி நடத்தினார். எலிசா போன்ற தீர்க்கதரிசிகள் மூலமாக அநேக அற்புதங்களையும் அடையாளங்களையும் அவங்க பார்த்தவங்க. அந்த சிந்தையிலேயே என்ன பண்ணுறாங்க, இயேசு கிறிஸ்து வந்த பொழுது அவற்றையும் அடையாளத்தை கேட்குறாங்க. நீங்கள் பரத்துலேருந்து வந்திருக்கிற தேவகுமாரன்னா அடையாளத்தை காமிங்கன்னு சொல்லும் பொழுது ஆண்டவர் சொல்லிட்டாரு,
அப்படிலாம் அடையாளத்தை காமிக்க மாட்டேன்னு சொல்றாரு. ஒரே ஒரு அடையாளம் தான், அது என்னுடைய மரணமும் பாடும் தான் அப்படின்னா அது அவங்களுக்கு இடரலாயிருச்சு. அவங்க எதிர்பார்த்தது பிரம்மாண்டமான அடையாளங்கள். அவங்க 2 விதமான தீர்க்க தரிசனங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. தேவனுடைய ராஜ்யத்தை அவர் ஸ்தாபிக்க வருகிறார் என்பதை உலகத்தின் ராஜ்யம் என்று சொல்லி ஏற்றுக்கொண்டு அறிந்து கொண்டு தங்களுடைய ஞானத்தில் அறிந்து கொண்டதினாலே அந்த இடரல் வந்துருச்சு. ஆண்டவர் தெளிவாக சொல்றாரு, என்னுடைய ராஜ்யம் இந்த உலகத்திற்கு உட்பட்டது அல்லங்கிற சொன்னாலும் அவங்க அதை பற்றி மைண்டில் எடுத்துக்கல. இன்றைக்கு நானும் நீங்களும் அப்படி தான் நினைக்கிறோம். சிலுவையின் உபதேசத்தை பாடுகளும் மரணமும் தான் அந்த பிரதானமானது, அதுவே பவர்ஃபுல் மெசேஜ் என்பதை மறந்துட்டு செழிப்பான உபதேசத்துக்கு நம்ம செவிசாய்ப்பது எளிதாக இருக்கிறது. செழிப்பான உபதேசம் நம்மளை சிலுவை விட்டு ரொம்ப தூரம் கொண்டு போயிடுது. ஆனால் சிலுவையின் உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு அது பைத்தியமாக இருக்கிறது. ரட்சிக்கப்படுகிறவர்களுக்கோ தேவ பலனாக இருக்கிறது. தேவ பலனை பெற்றுக்கொள்ளணும்னா சிலுவையின் உபதேசத்தை தெய்வீக ஞானத்தோடு அதை பார்க்கணும். என்னுடைய குறைவான ஞானத்தை வைத்துக்கொண்டு நான் பார்க்கக்கூடாது. அதைத்தான் 2 வைஸ் வருஷாக போட்டிருக்கு. அதாவது தெய்வீக ஞானம் வெர்சஸ் மனிதருடைய ஞானம். இதுதான் இந்த பகுதியில் சொல்லப்பட்டிருக்கிறது. யூதர்கள் என்ன பண்ணிட்டாங்க, இன்னொரு தீர்க்க தரிசனமும் சொல்லப்பட்டிருக்கு. சங்கீதம் 22, ஏசாயா 53ஆம் அதிகாரம் போன்ற பகுதியில் ஆண்டவர் பாடுபடுகிற ஒரு மனிதராக வருகிறார் என்று சொல்லப்பட்டாலும் அதை அவங்க பெரிதாக எடுத்துக்கல, அதை அவங்க விரும்பவும் இல்லை. விளைவு சிலுவை என்கின்ற அந்த யூதர்களுடைய கொலைக்களம் பார்த்திங்கன்னா தீட்டுள்ளதாகத்தான் அவங்களுக்கு தெரிஞ்ச ஒழிய அதில் உள்ள பவர்ஃபுல்னஸ் இயேசு கிறிஸ்துவின் மரணத்தின் மூலமாய் பெற்றுக்கொண்ட அந்த வல்லமை சுவிசேஷம் அவங்களுக்கு தெரியல. ஏனென்றால் ஆண்டவர் மகிமை அடைந்ததற்கு காரணமே அவருடைய மரணமும் பாடுகளும் தான். நானும் நீங்களும் இந்த பாதையில் தான் நடப்பதற்கு அழைக்கப்பட்டிருக்கிறேன் ஒழிய செழிப்பான உபதேசத்தின் பாதையில் நடப்பதற்கு அழைக்கப்படலை. யூதர்களுக்கு அது இடரலாக இருந்துச்சு, எனக்கும் இடரலாக இருந்துச்சுன்னா சிலுவையும் நித்தியத்தையும் நான் பார்க்க முடியாது, சரியாக அறிந்து கொள்ள முடியாது. அப்போ என்னுடைய ஞானத்தை ஒதுக்கி வைத்து விட்டு தெய்வீக ஞானத்தை அணிந்து கொள்ளும் பொழுது சிலுவையும் பாடுகளும் எப்படி கிறிஸ்துவை மகிமையில் சேர்த்ததோ அதே போல் என்னையும் சேர்க்கும் என்கிற விசுவாசத்தோடு அந்த சிலுவையை பார்ப்போம். அது நமக்கு ஒரு நாளும் இடரலாக இருக்கக்கூடாது. இடரலாக இருந்துச்சுன்னா அந்த இடரல் கல்லை தூக்கி எறிந்துவிட்டு ஆண்டவரே இடரற்ற ஒரு விசுவாசத்தோடு நான் பார்க்கிறேன்னு சொல்லி பார்ப்போம். அந்த உபதேசம் நம்மை மகிமையில் சேர்க்கும். அல்லேலூயா.